வணக்கம். என் பேர் விஸ்வநாதன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபான்றது சாதாரண காசு இல்லை. நீங்கள் எப்படி கார் கம்பெனி நல்லா வளர்ச்சி அடைஞ்சு கார் நல்ல லெவலில் சேல்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி விற்கிறீங்களோ, அதுபோல் நாங்கள் கார் வாங்கினா ஒரு உள்ளே ஏசி போட்டால் வெயில் டைமில் கூலிங் ஆக மாட்டுது. அந்த உள்ளே இருக்கிற பால் சீலிங் திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 mm கூட இருக்க மாட்டுது. ஒரு 10 mm போடலாம் உள்ள திக்னஸில். அந்த ஃபால் சீலிங் உள்ளே போடுறது காருக்குள்ளே ஒரு 10 mm திக்னஸ் போட்டால் தான் வெயில் எவ்வளோ பெயிண்டிங்லாம் இருக்குது. அது உள்ளே வெயில் வராத அளவுக்கு வெயில் பட அந்த வெயில் ஓவராக அதோட உள்ளே கூலிங்காக இருக்க மாதிரி பெயிண்ட் எவ்வளோ இருக்குது அது உள்ளே அடித்து அந்த சீலிங் ஒரு 10 mm திக்னஸில் போடலாம். நீங்கள் என்னடாண்ணா கார் நாங்கள் 25 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் கார் வாங்கி அதுக்கு வெயிலில் நடந்தே போயிடலாமே மக்கள்லாம். அது மிகப்பெரிய கார் நிறுவனங்கள் அனைவரும் கவனத்துக்கு சர்க்குரு வடபழனி பரஞ்சோதி பாபா ஆசீர்வாதம் சொல்கிறேன். நல்லதை செய்யுங்க, நல்லதே நடக்கும். எல்லோருடைய பணமும் பணம் எல்லோருக்கும் அவங்கவுங்க பணம் வசதி. அது மாதிரி கம்பெனிலேருந்து உங்கள்கிட்ட வாங்குறோன்னா தரமான பொருளை கொடுங்க மக்களுக்கு. நாங்கள் ஒரு கார் வாங்கினோம், அந்த காரில் பார்த்தா அந்த கூலிங்கே இருக்க மாட்டுது. ஏசி ஒன்றில் வச்சா கூலிங் இருக்கும், அவ்வளோதான். அது கார் டோர் முன்னா லாக் வெளியே அந்த ஏர் போகக்கூடாது, எப்படி லீக்கேஜ் ஆகுது. அதனால் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுங்கள், நல்லா சேல்ஸ் பண்ணுங்கள், எல்லோரும் நல்லா இருங்க.